வழக்கறிஞர்களுடைய வாகனங்களினுடைய எண்ணிக்கை பல மடங்கு பெருகிவிட்டது. வழக்கறிஞர்களும் இங்கே 4000 பேர் இன்று பணியாற்றுகின்ற சூழ்நிலை எல்லாம் உருவாகி இருக்கிறது. ஆகவே 2 சக்கர வாகனமானாலும் 4 சக்கர வாகனமானாலும் வளாகத்திற்குள் நிறுத்துவதற்கு இடம் பற்றாக்குறை மிக ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வந்தது. இதற்கான ஒரு வழிமுறை காண வேண்டும் என்ற உணர்வோடு காவல்துறையை அணுகி பேசினோம். வெளிப்புற சுற்றுச்சுவர் ஒட்டி வழக்கறிஞர்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவர்களும் மிக ஆழமாக ஆய்வு செய்து அதற்கு பிறகு அதை அனுமதிக்கின்ற வகையில் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி இன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. மாவட்ட நீதிபதி அவர்களும் காவல்துறை ஆணையர் அவர்களும் இருவரும் கலந்து கொண்டு அதை உறுதி செய்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி இன்று வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதிலே சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் அனைவரும் உறுதுணையாக இருந்து உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே சங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. பொதுமக்களுடைய வாகனங்கள் பொதுமக்களுக்கு வாகனம் இதே இடத்துல தான் நிறுத்தணுன்ற கட்டாயம் இல்லை. இங்கே இந்த சுற்றுச்சுவர் பகுதியில் மட்டும்தான் வழக்கறிஞர்களுடைய வாகனங்கள் நிறுத்தப்படும். மற்ற எல்லா இடங்களிலும் பொதுமக்கள் நிறுத்தலாம். நிறைய பேர் வக்கீலோட ஸ்டிக்கர் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அது தடுக்கிறதுக்கான. ஆமாம், இப்போ இந்த கடைகளிலேயே வழக்கறிஞர்களுடைய ஸ்டிக்கர்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதை அனைவரும் வாங்கிக் கொள்கிறார்கள். வழக்கறிஞரால் இல்லாதவர்கள் கூட அதை பயன்படுத்துகின்ற சூழ்நிலையை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். அதனை தவிர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு மிகவும் ஆழமாக சிந்தித்து QR கோடு அது இப்பொழுது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை செல்போனிலே பார்த்தால் யாருடைய வாகனம் அதற்கு உரியது என்பது அவருடைய புகைப்படம், பெயர், விலாசம், பதிவு எண் அனைத்தும் வரும். ஆகவே வேறு யாரும் இந்த ஸ்டிக்கரை பயன்படுத்தி ஏமாற்றிவிட முடியாது.